கண்ணியமானவர்களே, கடன் பிரச்சனையினால் அழுது கொண்டிருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்களினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் கடன் அடைவதற்காக வேண்டி கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இதுவரை நீங்கள் இந்த ஒரு திக்ரை எந்த ஒரு சேனலிலும் பார்த்திருக்க முடியாது. நாம் ஒரு அரபி கிதாபுகளிலிருந்து கடன் தீர்வதற்காக வேண்டியே எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர். இன்னும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். அந்த கடனை அடைக்க முடியாமல் நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாமா? நம்ம ஏன் வாழணும்? அந்த கடன்காரருக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு பதிவு. ஏனென்றால் இது போன்றுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். நம்ம கடன் வாங்கிட்டோமே, அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு அழுது கொண்டிருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதிகமான பொற்காசுகளையும் கொடுத்து இன்னும் அதிகமான தங்க ஆபரணங்களையும் கொடுக்கப்பட்ட ஒரு திக்ர் தான். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பண்ணீங்க, ஒரு தடவை ஓதி பார்த்தீங்க அப்படின்னா போதும், உங்களுடைய கடன் எத்தனை கோடிகளாக இருந்தாலும் சரி உடனடியாக அடைக்கப்படும். இன்னும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஒரு வீடியோவை நான் பார்த்தது ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வீடியோனால தான், இந்த ஒரு திக்ருனால தான் என்னுடைய கடன் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அற்புதமான திக்ர். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவ்வப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. தன்னுடைய மகள் அழுகிறாளே, என்ன ஆச்சு அப்படின்னு தன்னுடைய மகள்கிட்ட கேட்குறாங்க. அம்மா ஆயிஷா, நீ ஏன் அழுகிற? என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணை துடைத்து கொண்டு, தந்தையை ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. திரும்பவும் அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்குறாங்க, அம்மா ஆயிஷா என்ன ஆச்சு சொல்லு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, தந்தையே, அஸ்மா பின்து உமைஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணிகிட்ட ஒரு தீனாரும் 3 திர்ஹமும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியலை, திரும்ப அடைக்க முடியலை. எப்போதெல்லாம் அஸ்மா பின்து உமைஸ் இந்த வழியாக என்னுடைய வீட்டின் வழியாக போகிறாங்களோ அப்போதெல்லாம் என்னை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு சங்கடமாக கவலையாக இருக்குது. அஸ்மா பின்து உமைஸுடைய கடனை அடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்குது தந்தையே. அதற்கான திர்ஹமும் தீனாரும் என்கிட்ட இல்லை. நான் என்ன செய்கிறது தந்தையே? நான் சம்பாதிக்கவா முடியும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நீ அழுகாத, உனக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தர்றேன், ஒரு விஷயத்த சொல்லித்தர்றேன், இதை மட்டும் நீ செய்ய, உன்னுடைய கடன் எப்படி அடையுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்த பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த ஒரு திக்ரை ஓதுறாங்க, அந்த ஒரு அமலை செய்கிறாங்க. செஞ்ச பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீடு தேடி ஒரு அன்பளிப்பு வருது. சில ஆபரணங்கள், தங்க நகைகள், இன்னும் இறைச்சிகள், இன்னும் பொற்காசுகளை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே அந்த பொற்காசுகளை வைத்து கடனையும் அடைச்சிடுறாங்க. இன்னும் சில நபர்களுக்கு தர்மமும் செய்கிறாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை அந்த பொற்காசுகளில் கொடுத்தான், என்னுடைய கடனை அடைச்சான். அப்படி அடைத்தது போக மீதமும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க பதிவிடுறாங்க, சொல்கிறாங்க. அது என்ன திக்ரு அப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் அவங்க கற்றுக் கொடுத்த திக்ரு என்னன்னா, அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா, ஒரு தடவை ரசூலுல்லாவோட நான் உட்காந்துருந்தேன். ரசூலுல்லாவோட அன்வாரு சுஃபா அப்படிங்கிற ஒரு சபையில் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது நபியவர்கள் எங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அது என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இது போன்று தான் ஒரு நபர் வந்தாராம். இது போன்ற ஒரு நபர் கடன் பிரச்சனையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறேன், இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களினுடைய தோழருக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்ரை ரசூலுல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த திக்ரை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த திக்ரை ஓதியதுனால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கடனும் அடைக்கப்பட்டு மீதமும் அவர்களுக்கு செலவுக்கு பணம் இருந்துச்சு, செலவுக்கு பொற்காசுகள் இருந்துச்சு. அதை அல்லாஹு தாலா இந்த ஒரு அமலை செய்ததின் பரக்கத்தினால கொடுத்தான்.
இது போன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கடன் பெற்றிருந்தாலும், நீங்கள் ஆசையின் காரணமாக இன்னும் இதை எப்படியாவது நம்ம அடையணுமே அப்படிங்கிற ஒரு மன அமைதியின் காரணமாக நீங்கள் டக்கு டக்குன்னு கடனை வாங்கிடுவீங்க. அந்த கடன் வாங்குறது தப்பு கிடையாது, கடன் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்க. அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டீங்க. அந்த கடனை அடைக்க முடியலையே, அந்த கடன்காரருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற கவலையில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போவீங்க. இதெல்லாம் இதோடு விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நம்பிக்கையை வைங்க. கடனை அடைப்பதற்கான ஒரு வழி என்கிட்ட இருக்குது, சாவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒரு நாள் செய்து பாருங்கள். அடுத்து உங்களுடைய கடன் எப்படி அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா நினச்சா எப்படி வேணால் நம்மளுடைய கடன் எவ்வளவாக இருந்தாலும் அல்லாஹ் அடைச்சிருவான். நல்ல முழு ஈமானோடு, எஹ்சானோடு, உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு இந்த ஒரு அமலை செய்யுங்க. அது எப்படி செய்யணும்னா, 2 ரக்காயத்து ஹாஜாத் நஃபில் தொழுது கொள்ளுங்க. தொழுதுட்டு அல்லாட்ட கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அந்த திக்ர் என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகாசிஃபல் கர்பி முஜீபுத் தாவதி ஃபாரிஜல் ஹம்மி அல்லாஹும்மல் முல்தர்ரீன ரஹ்மான துன்யா வல் ஆஹிரதி அன்தர் ரஹ்மானி ஃபர்ஹம்னி ரஹ்மத்துன் துகனினி பிஹா அன் மன் சிவாக். இதனுடைய பொருள், யாரெல்லாம் என்னுடைய கவலையை நீக்கிறவன் நீ தான், இன்னும் என்னுடைய துக்கங்களை நீக்கிறவனும் நீ தான், இன்னும் என்னுடைய அவசர துஆக்களை அங்கீகரிப்பவனும் நீ தான், இன்னும் இம்மை மறுமையிலையும் அளவற்றவன் அருளாளன் நீ தான், ஈருலகிலும் அருளாளன் நீ தான். நீயே எனக்கு கிருபை செய்டா அல்லாஹ். உன்னை என்று எனக்கு யாருமே கிருபை செய்ய முடியாது, இறக்கப்பட முடியாது. நான் உன்கிட்ட தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆக கண்ணியமானவர்களே, இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் கடன் பிரச்சனையினால் மாட்டிக்கொண்டு இருக்கவங்க, கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த ஒரு அமலை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள், அவர்களினுடைய பண பிரச்சனைகளை நீக்கி அல்லாஹ் தாலா அவர்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.